ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்டில் சில சிம்பிள் ஷார்ட்கட் ட்ரிக்ஸுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இனிமேல் நான் தொடர்ந்து சில சிம்பிள் ஷார்ட்கட் ட்ரிக்ஸுகளை உங்களுக்கு நான் சொல்லித்தரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எம்எஸ் வேர்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட்டாக என்ன ட்ரிக்ஸை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் சில நேரம் ப்ராக்டிக்கலுக்காக ஒர்க் பண்ணும்போது ப்ராக்டிக்கலுக்காக நாங்கள் டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் அதிகமான பேராகிராஃப்ஸை டைப் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. நாங்கள் சிம்பிளாக எப்படி டைப் பண்ணலாம், சில பேராகிராஃப்ஸை எப்படி நாங்கள் இன்புட் பண்ணலாம் அப்படின்னா, ஈக்குவல் ரேண்ட் ஆர்ஏஎன்டி ஈக்குவல் ரேண்ட் ப்ராக்கெட் எங்களுக்கு எத்தனை பேராகிராஃப்ஸ் தேவையோ அதை ப்ராக்கெட் உள்ளே கொடுத்துட்டு நாங்கள் என்டர் பண்ணோம் அப்படின்னா, நான் இப்போ 25 பேராகிராஃப்ஸை 25 பேராகிராஃப்ஸை நான் இப்போ ஈக்குவல் ரேண்ட் ப்ராக்கெட் அது உள்ளுக்கு 25 அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கிறோம். பாருங்கள், எனக்கு தேவையான மாதிரி சிம்பிளாகவே எந்த ப்ராக்டிக்கலுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேராகிராஃப்ஸை நான் இன்புட் பண்ணிக்கிறேன். இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக சில பேராகிராஃப்ஸை நாங்கள் இந்த மாதிரி இன்புட் பண்ணலாம். இப்போ நான் இந்த ப்ரொவைட் அப்படிங்கிற இந்த வேர்டை நான் எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் குறிப்பிட்ட ஒரு வேர்டை செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த வேர்டில் நான் கர்சரை வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா குறிப்பிட்ட அந்த வேர்ட் மட்டும் செலக்ட் ஆகும். நான் மறுபடியும் வேறொரு வேர்டை செலக்ட் பண்ணி காமிக்கிறேன்னு பாருங்கள். நான் ஒரு இடத்துல கர்சரை வச்சுட்டு நான் இப்போ டாக்குமெண்ட் அப்படிங்கிற இடத்துல கர்சரை வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த வேர்டு அப்படியே செலக்ட் ஆகும். இதுவே நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பேராகிராஃப் ஃபுல்லாக நாங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரு வேர்டில் ஒரு இடத்துல கர்சரை வச்சுட்டு அந்த பேராகிராஃப் உள்ளுக்கு எங்கே சரி வச்சுட்டு ட்ரிபிள் கிளிக் பண்ணிக்கிறேன் பாருங்கள். உடனே அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக செலக்ட் ஆகும். வேர்டை மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கு டபுள் கிளிக், ட்ரிபிள் கிளிக் பண்ண அப்படின்னா குறிப்பிட்ட அந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே செலக்ட் ஆகும். பேராகிராஃப் செலக்ட் பண்ணுறதுக்கு ட்ரிபிள் கிளிக், வேர்டை மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வேர்டு மட்டும் செலக்ட் ஆகும். அடுத்ததாக ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு லைனை எப்படி சிம்பிளாக ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி வரைகிறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இந்த பேராகிராஃப்ஸு கீழே எனக்கு ஒரு அண்டர்லைன் மாதிரி ஒரு பெரிய ஒரு லைன் இந்த இடத்துல வரணும் அப்படின்னா நாங்கள் ஷேப்ஸுக்கு போயிட்டு ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிவிட்டு அதை ட்ரா பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது. நாங்கள் சிம்பிளாக எப்படி வரையலாம் அப்படின்னா, எங்களுடைய கீபோர்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி டேஷ் 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 அந்த மாதிரி ஹைஃபன் சிம்பிள் அப்படின்னு இருக்குது. இதை நாங்கள் 3 தடவை டைப் பண்ணிவிட்டு சிம்பிளாக என்டர் பண்ணோம் அப்படின்னா எங்களுடைய கீபோர்டில் இருக்கிற என்டர் கீயை ப்ரெஸ் பண்ண அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைனை நாங்கள் இன்புட் பண்ணிக்கொள்ளலாம். நாம் மறுபடியும் இந்த பேராகிராஃபுக்கு நாங்கள் எப்படி அந்த லைனை இன்புட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஹைஃபன் மார்க் இருக்கு இல்லையா, எங்களுடைய கீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா டேஸ் மாதிரி சிறிய டேஸ் இருக்கும். அந்த ஹைஃபன் மார்க்கை 3 தடவை நாங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதாவது டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணோம் அப்படின்னா ஒரு லைனை நாங்கள் இன்புட் பண்ணலாம். நாங்கள் ஹைஃபன் மார்க்கை 3 தடவை டைப் பண்ணிவிட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ண அப்படின்னா இந்த மாதிரி லைன் வரும். இந்த லைனை நாங்கள் ரிமூவ் பண்ணலாமா அப்படின்னா ரிமூவ் பண்ண முடியாது. சிம்பிளாக நாங்கள் ரிமூவ் பண்ண முடியாது. ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு லைனே கிடையாது. இது என்ன அப்படின்னா இது ஒரு பார்டர் மாதிரி ஒன்று தான். இந்த பார்டரை நாங்கள் எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, நாங்கள் ஹோம் மெனுவில் பார்த்தோம் அப்படின்னா எங்களுடைய வேர்டில் ஹோம் மெனுவில் போய் பார்த்தோம் அப்படின்னா பார்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த பார்டர் ஆப்ஷனில் போயிட்டு நாங்கள் நோ பார்டர் அப்படிங்கிறத நாங்கள் செலக்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா பாருங்கள், எங்களுடைய அந்த லைன் இல்லாமல் போகுது. ஆக்சுவலி அது லைன் கிடையாது, அது ஒரு பார்டர் மாதிரி உண்டு. நாங்கள் இந்த மாதிரி அவசரத்துக்கு நாங்கள் இந்த மாதிரி 3 ஹைஃபனை டைப் பண்ணி நாங்கள் என்டர் பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சு கொள்ளலாம். தேவையில்லை அப்படின்னா பார்டர் அப்படிங்கிறது போய் நாங்கள் ரிமூவ் பண்ணலாம். அடுத்ததாக நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் ஒரு பேஜில் இருக்கிற சில பேராகிராஃப்ஸை நெக்ஸ்ட் பேஜுக்கு நாங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் என்ட் கீயை ப்ரெஸ் பண்ணி ஒவ்வொரு பேஜஸாக அல்லது ஒவ்வொரு பேராகிராஃப்ஸாக நெக்ஸ்ட் பேஜுக்கு நாங்கள் மூவ் பண்ணுறது வழக்கம். பட் நாங்கள் இப்போ ஒன் ஷாட்டில் சிம்பிளாக ஒரே தடவையில் நாங்கள் ஒரு பேராகிராஃப்ஸை எப்படி நெக்ஸ்ட் பேஜுக்கு இன்புட் பண்ணுறது அல்லது மூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நாங்கள் இந்த பேராகிராஃப்ஸை நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய மெத்தட் எப்படி அப்படின்னா, நாங்கள் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணித்தான் மூவ் பண்ணிக்கிறோம். பட் நாங்கள் இந்த பேராகிராஃப்ஸை நாங்கள் நெக்ஸ்ட் பேஜுக்கு நாங்கள் எப்படி என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணாமல் சிம்பிளாக ஷார்ட்கட் மூலமாக ஒரே தடவையில் எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? நாங்கள் எந்த பேராகிராஃப்ஸை மூவ் பண்ணணுமோ நெக்ஸ்ட் பேஜுக்கு அதுக்கு முன்னால் கர்சரை இந்த மாதிரி வச்சுட்டு நாங்கள் இப்போ எங்களுடைய கீபோர்டில் கண்ட்ரோல் கீ அதோடு சேர்த்து என்டரை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா
கண்ட்ரோல் அதோடு சேர்த்து என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள் நெக்ஸ்ட் பேஜுக்கு அந்த பேராகிராஃப்ஸ் ரெண்டுமே வந்து ஃபுல்லாக மூவ் ஆகியிருக்குது பாருங்கள். நாங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக கண்ட்ரோல் அதோடு சேர்த்து என்டர் கீ இதை நாங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக மூவ் பண்ணலாம். அடுத்ததாக ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வந்து ப்ரீவியஸ் ஒர்க்கிங் ஏரியா மறந்துருச்சு அப்படின்னா நாங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கும்போது நான் இப்போ வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து டைப் பண்ணுறேன், சில லெட்டர்ஸை வந்து டைப் பண்ணுறேன். HHH சும்மா நான் சிம்பிளாக வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல டைப் பண்ணுறேன். அதே டைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த பேஜுக்கு இப்போ போகிறேன். வந்து இந்த இடத்துலையும் வந்து நான் இப்போ வந்து சில லெட்டர்ஸை வந்து டைப் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து இன்னும் வந்து கீழே போகிறேன். இன்னும் வந்து இந்த டாக்குமெண்ட்டோட இன்னும் சில பகுதிகளுக்கு நான் போயிட்டேன். இந்த இடத்துல வந்து நான் இப்போ வந்து இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் இந்த இடத்துல இருக்கிறேன். இப்போ நான் வந்து இதுக்கு முதல் எந்த இடத்துல டைப் பண்ணேன் அப்படின்னு எனக்கு மறந்துருச்சு அப்படின்னா நாங்கள் இப்போ எப்படி அதே இடத்துக்கு திரும்ப போகிறது அப்படின்னு தெரியலை அப்படின்னா அதுக்கு ஷார்ட்கட் கீ இருக்குது. ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா ஷிஃப்ட்டோட F5 அப்படிங்கிற கீயை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் கீபோர்டில் ஷிஃப்ட் அதோடு சேர்த்து F5 வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் நான் எந்த இடத்துல வந்து டைப் பண்ணிகிட்டு இருந்தேனோ எந்த இடத்துல ஒர்க் பண்ணனோ அதே ப்ரீவியஸ் ஏரியாவுக்கு நான் வந்து மீண்டும் வந்து ரிமைண்ட் பண்ணும். எங்களுக்கு நாங்கள் எந்த இடத்துல இருந்தோமோ அதே இடத்துக்கு நாங்கள் வந்து திரும்பி போக இயலும். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ வந்து இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து டாக்குமெண்ட் அப்படிங்கிற இந்த வேர்டை வந்து செலக்ட் பண்ணி ஒரு கலரை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் இதை செய்து காமிக்கிறேன்னு பாருங்கள். நான் இப்போ வந்து டாக்குமெண்ட் இந்த இடத்துல வந்து நான் இப்போ ஒர்க் பண்ணுறேன். சில லெட்டர்ஸை வந்து நான் வந்து டைப் பண்ணிவிட்டு இப்போ நான் திடீர்னு வந்து சில ஏரியாவுக்கு நான் வந்து போயிட்டேன். இந்த டாக்குமெண்ட்டோட வேறொரு இடத்துல இருக்கிறேன். இப்போ நான் வந்து இதுக்கு முதல் எங்கே இருந்தேன்னு தெரியலை அப்படின்னா ஷிஃப்ட் அதோட F5 ப்ரெஸ் பண்ணுவோம். ஷிஃப்ட் அதோட F5 அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்களா உடனே நான் வந்து அந்த ஹைலைட் பண்ண அந்த ஏரியாவில் தான் நான் இதுக்கு முதல் ப்ரீவியஸ் ஒர்க்கிங் ஏரியாவுக்கு நான் வந்துட்டேன். அதாவது ப்ரீவியஸ் ஒர்க்கிங் ஏரியா எங்களுக்கு தெரியலை அப்படின்னா இந்த மாதிரி ஷிஃப்ட் அதோட F5 யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மூவ் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ தான் நாம் எப்போலாம் வீடியோஸ் போகிறோமோ அந்த வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வழியாக உங்களுக்கு வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு சூப்பரான ட்ரிக்ஸோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் பாய், தேங்க்யூ.